அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் 16 லட்சம் வடக்கு வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க, அதாவது நார்த் இந்தியன்ஸ். இந்த செய்தியை சாதாரணமா நீங்க பார்த்து கடந்து போயிட்டீங்கன்னா அது இந்த தமிழ் சமுதாயத்துக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்யற மிகப்பெரிய துரோகம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். காரணம், இந்த வடக்கு வாக்காளர்கள் சேர்த்ததை யார் யார் ஆதரிக்கிறாங்க, யார் யார் எதிர்க்கிறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தாலே இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா போய் முடியும்னு நமக்கு நல்லா தெரியுது. இப்போ இந்த தமிழ் சமுதாயம் உடனடியாக செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. இதனுடைய தீவிரம் என்ன, இப்ப நம்ம உடனே என்ன செய்யணும், அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த வீடியோக்களை மற்றவர்களுக்கும் நீங்க கடத்துங்க. மறக்காம இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் செந்தில், இது தமிழ் கூடாரம். இந்த விஷயத்துல தீவிரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். இதுக்கு உடனடியாக தமிழர் ஆட்சி மலரணும், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரணும். இதுக்கு உடனடியா ஒரு முட்டுக்கட்டை போடணும், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு வரையறை கொண்டு வரணும். ஒரு கண்ணா பின்னான்னு ஒரு கணக்கு வழக்கே இல்லாம எல்லாரையும் கொண்டு இங்க நீங்க இருக்க வச்சீங்கன்னா இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுல பிரச்சனை வருது, இங்க இந்த ஓட்டுரிமையில பிரச்சனை வருது. ரேஷன் கார்டு கொடுக்குறீங்க, ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கிட்டே போனா இந்த இந்த சூழ்நிலை எங்க போறது? அதனால உடனடியா தமிழர் ஆட்சி மலரணும், இது உடனடியா செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர் வரணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடா இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப இல்ல, முதல்ல இருந்தே இதை கருத்து தெரிவிக்கிறாரு. நானும் தமிழ் தேசியவாதி தான் அப்படின்னு சொல்லிக் கொள்கிற வேல்முருகனை இதை பத்தி வாய திறக்க மாட்டாரு. ஐயா வைகோ வாய திறக்க மாட்டாரு. எந்த அரசியல் தலைவர்களுமே இதுல இருக்கிற பெரிய ஒரு ஆபத்தை உணராம இருக்கிறதுக்கான காரணம், எல்லாருமே திமுக அதிமுக என்கிற ஒரு பெரிய முதலாளிங்க கிட்ட ஒட்டி வாழ்றதுனால அவங்களுக்கு அதை பத்தி அக்கறையே இல்லை. தேர்தல் வந்தா ஒரு 2 சீட்டு கிடைக்குமா, 5 சீட்டு கிடைக்குமா, கல்லாவை கட்டணுமா, அப்படி போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர இந்த மண்ணுக்கு வருகிற மிகப்பெரிய ஆபத்தை பத்தி எந்த ஒரு விதமான கருத்தையும் சொல்ல மாட்டாங்க. இதை பார்க்கிற சில இளைஞர்களும் பெரியவர்கள் கூட இது ஏதோ ஒரு நியூஸ் அப்படின்னு கடந்து போறாங்க. நீங்க நல்லா, நான் இது மிகப்படுத்தியெல்லாம் சொல்லல, நான் உண்மையா சொல்றேன். இப்படியே ஓட்டுரிமை கொடுத்து 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 எல்லா இடத்துலயும் நீங்க மாறிக்கிட்டே போச்சுன்னா, நீங்க ஒரு தொகுதியில இருக்கீங்க, அந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இருக்காரு, அவருக்கு நீங்க ஓட்டு போடவே மாட்டீங்க. யாருமே அவருக்கு ஓட்டு போட நினைக்காத ஒரு சூழ்நிலையில கூட அவர் எம்எல்ஏ ஆயிடுவார். எப்படின்னா, வெளிமாநிலத்துல வர்றவங்க எல்லாம் கண்டிப்பா யாருக்கு ஓட்டு போடுவாங்க? மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழிசையோ, அண்ணாமலையோ, எச் ராஜாவோ, நயினார் நாகேந்திரனோ முதலமைச்சரா வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா அவங்க முதலமைச்சரா வந்துருவாங்க. இப்போ இந்த பிரச்சனையோட தீவிரம் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மாநிலங்களும் கூட மாறி இருந்தா கூட தமிழ்நாடு பெருமளவுக்கு வடக்குனால பாதிக்காததுக்கான முக்கியமான காரணம் நம்முடைய தலைவர்களை நாம தேர்ந்தெடுத்ததுனாலதான். ஒரு சில நேரங்களில் தமிழ் தலைவர்களை தேர்ந்தெடுக்காட்டி கூட திராவிட தலைவர்களை தேர்ந்தெடுத்தா கூட அது இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனைக்கு கொண்டு போய் விடல. அவங்க தமிழை பாதுகாக்கிறோம், மண்ணை பாதுகாக்கிறோம் அப்படின்னு எதையாவது சொல்லிக்கிட்டு அரசியலுக்காவது அவங்க ஒரு எதிர்ப்பு காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க விரும்பாட்டியும் விரும்பலினாலும் எம்எல்ஏவையும் எம்பியையும் முதலமைச்சரையும் வேறு ஒரு மாநிலத்து வந்தவன் தீர்மானிச்சான்னு சொன்னா அந்த சட்டத்தையும் எல்லாத்தையுமே அவங்களேதான் தீர்மானிப்பாங்க. எல்லாத்துக்கும் தமிழர்கள் போராட வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வருவோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த டங்ஸ்டன் பிரச்சனை, ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு காரணம் நம்முடைய அரசியல் தலைவர்கள்லாம் நம்ம பக்கம் நின்னதுனால அதுலெல்லாம் நம்ம ஓரளவுக்கு வெற்றியட முடிஞ்சுச்சு. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த இல கணேசன் என்ன சொன்னார்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்தியா வளரணும்னு சொன்னா தமிழ்நாட்டை தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னவங்க தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள். அப்போ பாரதிய ஜனதா வெற்றி பெற்றுச்சுன்னு சொன்னா, பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துன்னு சொன்னா என்ன மாதிரி சூழ்நிலைகள் ஆகும்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. திமுக இந்த விஷயத்துல பெருசா எந்த விதமான ரியாக்டும் பண்ணவே இல்லை. இப்ப வெளிநாட்டுக்கு தேசப்பற்ற காண்பிக்கிறதுக்காக ஒரு குழு அனுப்பிச்சாரு மோடி. அந்த குழுவுல அம்மையார் கனிமொழி இருந்தாங்க. தேசப்பற்ற நம்ம தப்புனே சொல்லல. ஆனா தேசப்பற்றுன்னு பேசிக்கொள்ளுகிறவங்க இந்த மாதிரி வடக்குல இருந்து வருகிறதான ஆபத்தை தடுத்து நிறுத்த உடனடியாக எதையுமே செய்ய மாட்டாங்க. திமுக இதுல எதுவுமே பேசல. இந்த ஆபத்தை உணராம இருக்காங்களா, அல்லது இந்த ஆபத்தை அவங்க கண்டுக்காம இருக்காங்களா, இல்ல மோடிக்கு பயந்து இருக்காங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட பெருசா எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டாரு. காரணம், அவருடைய முதலாளியா இருக்கிற ஸ்டாலின் சொன்னாதானே அவர் சொல்லுவாரு.
அவரும் எதுவும் வாய திறக்க மாட்டாரு. புதுசா கட்சி ஆரம்பிக்க விஜயா ஏதாவது பேசுவார்னு பார்த்தா விஜய் பேசவே மாட்டாரு. காரணம், ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாரு. ஜாதி மதத்தோட இனத்தையும் ஒன்னா சேர்த்தவரு எப்படி நமக்காக குரல் கொடுப்பாரு? அவருக்கு எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, யாரு ஓட்டு போட்டா என்ன, யாரு என்ன பண்ணா என்ன, தான் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும். அதுதான் விஜயோட குறிக்கோளா இருக்கு. நீங்க இப்ப கேட்கலாம், எடப்பாடி தமிழன் தானே, அவரு ஆட்சியில் இருக்கும்போது இது நடந்தது தானே அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். எடப்பாடி தமிழன் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் சார்ந்திருக்கிற கட்சியினுடைய மரபணு தமிழன் இல்ல, அந்த கட்சியினுடைய கொள்கையில தமிழ் இல்ல. அதனால அவர் வந்தாலுமே இப்படிதான் இதேதான் திருப்பி திருப்பி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு காலத்துல நம்முடைய வேலைகளை எல்லாம் அங்கிருந்து வந்தவங்க பறிச்சுக்கிட்டாங்க, நம்ம இளைஞர்களுக்கு வேலையே இல்ல, குடிச்சிட்டு திரியுறாங்க அப்படின்னு நம்ம புலம்பணும். இன்னைக்கு வந்தவங்களுக்கு ஓட்டுரிமை நீங்க சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நமக்கு இருக்கிற ஒரே உரிமையும் ஓட்டு போடுற உரிமை ஒண்ணுதான் இருக்கு. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டாலும் ஏதோ ஓட்டு போடுற உரிமை இருக்குது. அந்த ஓட்டு போடுற உரிமையும் அவங்க அதிகமா ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டா, வெற்றி தோல்விகளை அவங்க தீர்மானிக்க ஆரம்பிச்சுட்டா நமக்கு என்ன உரிமை கிடைக்கும்? நீங்க எதை செய்ய முடியும்? அவங்க சொல்றதை தான் நம்மளால செய்ய முடியும். நாளைக்கு நீங்கள் உங்கள் உரிமைக்காக இன்னொரு மொழி பேசுறவனிடம், இன்னொரு மாநிலத்திலிருந்து வந்தவனிடம் போராட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். இன்னைக்கும் திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல அப்படிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததை நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சிச்சு. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னா தமிழர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. எந்த வாய்ப்புமே இல்லை. உடனடியாக தூய்மையான சுத்தமான தமிழருடைய ஆட்சி, இந்த தமிழர் நலனுக்காக, தமிழருடைய மண்ணுக்காக, மக்களுக்காக, மொழிக்காக, இயற்கை வளத்துக்காக நிற்கக்கூடிய, அதிரடி முடிவு எடுக்கக்கூடிய, எதையும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு ஆட்சி வளர்ந்தாதான் இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். இந்த வேலை வாய்ப்பு பறிக்கிறதுல இருந்து, ஓட்டுரிமை கொடுக்கறதுல இருந்து, எல்லாத்துல இருந்தும் நம்மளை காப்பாற்ற முடியும். இதுக்கு ஒரே வழி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் மட்டும்தாங்கிறத புரிஞ்சுக்குங்க. தமிழ் தேசியவாதியா இருக்கிறதுனாலயோ நான் சொல்லல, பல ஆண்டுகளா நான் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது மிகப்பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். ஏன்னா பல தொழில் நகரங்களுக்கு, பல வேலை செய்யற இடங்களுக்கு எல்லாம் நான் போகும்போது அங்க இந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காம போகுது, நம்ம இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்கானே, நமக்கே வேலை இல்ல, மத்தவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கமே. காரணம், அவங்க கம்மி சம்பளத்துக்கு நிறைய வேலை செய்யறாங்க. ஊருக்கே போகாம, திருவிழாவுக்கு போகாம, தீபாவளிக்கு போகாம, பொங்கலுக்கு போகாம வேலை செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம முதலாளிகள் வேலையை கொடுக்குறாங்க. திருப்பூர்ல இருக்கிற முதலாளிக்கோ, கோயம்புத்தூர் இருக்கிற முதலாளிக்கோ தமிழை பத்தியோ, மண்ணை பத்தியோ, மக்களை பத்தியோ பெருசா கவலைப்படுறவங்க யார் இருக்கா? அவங்களுக்கு தொழில் நடக்கணும். கம்மி சம்பளத்துல தொழிலாளி கிடைக்கிறான், நிறைய வேலை செய்யறான், லீவ் போடாம வர்றான். அதனால அவங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அரசாங்கம் அதை கண்டுக்கிறதே கிடையாது. அரசாங்கத்துக்கு என்ன, எல்லாரும் ஓட்டு போடணும், அவ்வளவுதான். ஓட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம்? மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கும், இவனுக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு 1000 ரூபாய், இளைஞர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோமா, லேப்டாப் கொடுக்குறோமா, சைக்கிள் கொடுக்குறோமா, அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. அதை பத்தி அவங்களுக்கு, யாருக்கு? அரசாங்கத்துக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, முதலாளிகளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. பொதும ஜனங்களும் இந்த விஷயத்த பார்த்துட்டு அப்படியே கடந்து போறாங்க, அவங்களுக்கும் கவலை கிடையாது. வரப்போதுன்னு சொன்னாங்க, இப்ப ஓட்டுரிமையே சேர்த்துட்டாங்க, கிட்டத்தட்ட வந்தேடுச்சுன்னு நினைக்கிறேன். இனிமேலும் தாமதிக்காம உடனடியாக நீங்க திமுக, அதிமுகவுக்கு நம்ம எல்லாம் ஓட்டு போறதை நிறுத்திட்டு நாம் தமிழர் கட்சிக்காரன் சீமானுக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சரா உட்கார வச்சாதான் இதுக்கு ஒரு அதிரடி நடவடிக்கை அவர் எடுப்பாரு. உடனடியாக இந்த ஆபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்படுவோம். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் செந்தில். இது தமிழ் கூடாரம்.